ஆத்தி என்னடி இப்படி சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியா பேட்டிங்ல சும்மா மாஸ் காட்டிட்டாங்க. இன்னைக்கு செமிஃபைனல் மேட்ச்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆனா ஏன்டா பவுலிங் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிற அளவுக்கு தான் நம்மளோட பேட்டிங் இருந்துச்சு. இன்னைக்கு சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப் சூப்பரா கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது 2வது ஓவர்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல சஞ்சு சாம்சனோட கேட்ச ஹாரி ப்ரூக் மிஸ் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனு என்னோட கேட்சை விட்டுட்டீங்களா, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அவர் கூட இசான் கிசான் நல்லா சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா இசான் கிசானும் அப்படியே அதில் ரசீதோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து 80 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பாவம் இந்த மனுஷன் செஞ்சுரி அடிக்கணும். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்ல 3 ரன்ல மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை இவர் செஞ்சுரி அடிக்கணும், அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசையோட பார்த்துட்டு இருந்தோம். ஆனா சஞ்சு சாம்சன் வில்ஜாக்ஸோட பால்ல பிலிப் சால்ட்டுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் நின்று நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல அதில் ரசீதோட பால்ல ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் துபே நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாருங்க. சிவம் துபே அவுட் ஆனவனு என்னப்பா அதிரடி காட்டிட்டு இருந்த இவர் அவுட் ஆயிட்டாரு, ஸ்கோர் கம்மியாயிருமோ அப்படின்னு நினைச்சு பயந்தோம். ஆனா திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் இருந்துகிட்டு நாங்க எதுக்கு பார்க்கோம், நாங்களும் எங்க பங்குக்கு அதிரடி காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்களோட பங்குக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. இதனால நம்ம இந்தியா 20 ஓவர் முடிவுல 253 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு சூப்பரான டார்கெட் தான். இருந்தாலும் இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி ஈஸியா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பிச்சை பார்க்கும்போது பேட்டிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நம்ம இந்தியா இவ்வளோ ஸ்கோர் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். முக்கியமா பிலிப் சால்ட், பட்லர், ஹாரி ப்ரூக் இவங்க 3 பேரோட விக்கெட்டை மடன்னு சொல்லிட்டு வேமா எடுத்தாலே போதும், ஈஸியா நம்ம இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணிடலாம். எப்படியாவது ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு பேட்டிங்ல மாஸ் காட்டியிருக்காங்க, பவுலிங்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.